எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹேம்ஸ்டர் காம்பேட்டோட அப்டேட்டு. இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஏர்ட்ராப் வில் டிபெண்ட்ஸ் ஆன் ரெண்டாவது பேராகிராஃப் பாருங்கள். ஏர்ட்ராப் இஸ் டிபெண்ட் ஆன் ப்ராஃபிட் பர் ஹவர் அண்ட் சம் அதர் ஆக்டிவிட்டி பேராமீட்டர் தட் வில் கிவ் ரிலவெண்ட் லெட்டர் நாட் தி காயின் பேஸ்டு. அதாவது ப்ராஃபிட் பெர் ஹவர் அது எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது. ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்குது ப்ராஃபிட் பெர் ஹவர் மேலே பூஸ்ட் யுவர் ப்ராஃபிட்னு வேறு. இந்த இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னா செகண்ட் பேர் ஆஃப் மைனிங் பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற எல்லாமே லெவல் 10 வரைக்கும் பண்ணுங்கள். லெவல் 10 வரைக்கும் எப்படி பண்ணோன்னா இப்போ செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் இருக்கிறா செலக்ட் பண்ணி கோ ஹெட். குறைஞ்சு நீங்கள் 10 வரைக்கும் பண்ணியிருக்கோங்க. ஓகே, இந்த 10th லெவல் வரைக்கும் வந்தாச்சு. இது என்ன சொல்கிறாங்கன்னா சோசியல் எஃப்ஐ டோக்கன் கேம் எஃப்ஐ டோக்கன் லெவலில் இருந்தால் கீழே இருக்கிற ஓப்பன் ஆகும். இப்போ லெவலுக்கு அப்டேட் பண்ணுறேன். கீழே இருக்கிற ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். சோசியல் எஃப்ஐ டோக்கன் அதுமாதிரி இடம் நீங்கள் 10 வரைக்கும் வாக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணுங்கள். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ட்ரேடிங் 50. இது X30 லெவல் 8. ஈவன் லெவல் 8 வரைக்கும் வந்தால் நெக்ஸ்ட் இது ஓப்பன் ஆயிடும். இன்னும் ஒவ்வொன்றா நீங்களே எல்லாமே லெவல் வரைக்கும் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே போதும். இந்த காயின்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணலாம்னா டெய்லி காம்போ கலெக்ட் பண்ணுங்கள். இதில் 5 மில்லியன் வரும். அதுக்கப்புறம் டெய்லி இங்கே காயின் கலெக்ட் பண்ணிங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸில் உங்களுக்கு 5 மில்லியன் வரைக்கும் 10th டே கிடைக்கும். இந்த 2 காயின் வச்சா நீங்கள் எல்லாமே லெவல் 10 வரைக்கும் பண்ணிக்கலாம். நான் சொல்ல நினச்சிறேன் இது பெர் ஹவர் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரிவார்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்கிறேன். ரெண்டாவது அதர் ஆக்டிவிட்டீஸ். அதர் ஆக்டிவிட்டின்னு அவங்க எதுவுமே பெருசாக மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி டெய்லியும் கலெக்ட் பண்ணுறதா இருக்கலாம், டெய்லி ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் ஸ்பெஷலில் போயிட்டு ஏதோ ஒரு நியூ கார்ட்ஸ் பை பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை ஏன்ஸ் போயிட்டு அதர் ஆக்டிவிட்டீஸ் டாஸ்க் எல்லா டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். முடிஞ்சாலும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் இங்கே அவங்க சொல்ல வராங்க. ஓகே கைஸ், பாய். அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸுக்கு நீங்கள் ஏர்ட்ராப்பில் போய் உங்களோட டோன் வாலெட்டோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக. Okay, bye.